இது மார்க்கெட் கேப் டு ஜிடிபின்னு பார்க்கும்போது ஆக்சுவல் ஜிடிபி வந்து இப்போ ஒரு $3 to $3.5 trillion மதிப்பில் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது 147% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 145 147. முக்கியமாக வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் டாடா மோட்டர்ஸ் ₹1000 இருக்கும்போது இன்னும் இங்கேருந்து ஏறும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 30% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்டர் ஆகலாமான்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் வந்து ஆஸ் எ செக்டார் வந்து சைக்கிளிக்கல் தான். ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். ஸோ கோல்டு இஜிஆர்னா என்ன சார்? ஆக்சுவலி எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் இது வந்து எக்ஸிஸ்டிங் மெத்தடை விட புதுசாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் போன பட்ஜெட்டில் 23 பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது. அண்ட் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் கோல்டு வந்து எவ்வளோ வச்சுருந்தாலும் அதை ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்குமா? ஃபியூச்சர் எப்படி பிளான் பண்ணலாம் ஆக்சுவலாக கோல்டு? எஸ்ஐபி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சார் அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக ரூட் பண்ணுறது? ஸோ நீங்கள் இப்போவே உங்கள் லைஃப் சுச்சுவேஷன் 25ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேஷ் திரு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வேல்யூஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லோவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் அவுட் எடுத்ததில் கம்பெனிஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 லட்சம் கோடி வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஓவரால் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். அதாவது இருக்கிற லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து ஆஸ் பர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா வந்து 5564 5500 கம்பெனி. இது எல்லாத்தோட மார்க்கெட் கேப்ன்றது ஒரு ஷேர் வேல்யூ மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த கம்பெனி. அப்போ இவ்வளோ கம்பெனிஸோட வேல்யூ தான் இப்போ நீங்கள் சொல்கிற 450 lakh crores இந்தியாவோடது. இது வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா டெய்லி ட்ரேடிங் நடக்கும்போது வேல்யூஸ் இவ்வளோ லட்சம் கோடி குறையுது ஏறுது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இது மார்க்கெட் கேப் டு ஜிடிபின்னு பார்க்கும்போது ஆக்சுவல் ஜிடிபி வந்து இப்போ ஒரு $3 to $3.5 trillion மதிப்பில் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது 147% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 145 147%. இது இந்தியாவோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது. வேல்யூவேஷன்ஸ் அதிகம். இதுதான் பஃபெட் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ பஃபெட் வந்து ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது எவ்வளோ வேல்யூவேஷன்ஸ் இருக்குது. இந்தியாவோட ஆவரேஜ் வேல்யூவோட இது இவ்வளோ அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் வேல்யூவேஷன் அதிகம் தான் சொல்லுவாங்க. பட் கம்பேரிங் இந்தியா க்ரோத் ஃபேஸில் இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ் வந்து இந்தியாவோட எதிர்காலம் நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஏர்னிங்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கண்டிப்பாக சார். இப்போ இந்த கெயின் ஆகிருக்க இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குமா? நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவுமே வந்து நல்ல கம்பெனிஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்போவுமே இப்போ ஏறிட்டே இருக்கும்போது வந்து மொமெண்டம்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட்டில் இடம் நல்லா இருக்கணும் போது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ₹1000 2000 3000 வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து மொமெண்டமில் நீங்கள் 2000 வாங்கினாலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்பயும் வந்து நல்ல கம்பெனி நல்ல ஏரியாவில் போய் வாங்கினீங்கன்னா 1000 1200 கிடச்சிருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதே தான். இப்போவுமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் வைஸ் ஒரு சில கம்பெனிஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டாப் 50 கம்பெனிஸில் நெக்ஸ்ட் 1 இயருக்கு இப்போ நீங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறத விட ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் ஈஸியாக இப்போ பார்க்கலாம். வேல்யூவேஷன் வைஸ் ஓரளவுக்கு ஒரு 30-40% வரைக்கும் சில கம்பெனிஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இப்போ ஜான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ குவார்ட்டர் 3யோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த டேட்டாவை பார்த்துட்டு நீங்கள் இன்னொரு 2-3 வீக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே சார். இப்போ வந்து இந்த இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில அனலைஸ் பண்ணிட்டு நல்ல கம்பெனியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் சில பேர் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த டைமில் வந்து எந்த அளவுக்கு ப்ரிகாஷன்ஸோட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் டாடா மோட்டர்ஸ் ₹1000 இருக்கும்போது இன்னும் இங்கேருந்து ஏறும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 30% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்டர் ஆகலாமான்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் வந்து ஆஸ் எ செக்டார் வந்து சைக்கிளிக்கல் தான். ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். அந்த நம்பர்ஸ் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் நம்பர்ஸ் பாருங்கள் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட் ஈவினால் கொஞ்சம் நல்ல மொமெண்டம் கிடச்சிது. டாடா மோட்டார் ஸ்டாக் பர்டிகுலராக ஏறிச்சு. பட் மறுபடியும் இங்கேருந்து இவி புஷ் இருக்குமா, எந்த அளவுக்கு போகும், இந்த ஃபேக்டர்ஸ் அண்ட் டாடா மோட்டார்ஸ் ஆஸ் எ ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு அட்ராக்டிவ்ன்ற நம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவது நல்லது. ஸோ இதே தான் எல்லா கம்பெனிஸ்க்குமே.
ஸோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஈவி வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினால வந்து டாட்டா வந்து புஷ் ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நெறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஈவிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்விட்ச் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஈவிக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. நான் சொல்றது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல அ ஒரு பெரிய மார்க்கெட் டிரான்சிஷன்னா ஈவி வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடா நெறைய பேர் ஈவிக்கும் மூவ் ஆயிருக்காங்க. நெறைய ரீசன்ஸ். இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் புஷ். அதே அளவுக்கு வந்து இப்போ ஸ்டாக் பிரைஸ் இன்கிரீஸ் ஆன அளவுக்கு இன்கிரீஸ் ஆகுமான்ற நம்பர்ஸ் பார்க்கணும். ஏன்னா, அப்போ வந்து டாட்டாவோடது நெறைய ஈவி ரிலேட்டடா இருந்தது. அண்ட் ஓலா அது இல்லாம இப்போ ஏத்தர் மட்டும் தான் ஒரு சில கம்பெனிஸ். இப்போ டூ வீலர்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ஆட்டோமொபைல் ட்ரெடிஷனல் ஆட்டோமொபைல்னா பஜாஜ், டிவிஎஸ் இவங்கலாமும் ஈவி லான்ச் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் தனியா பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்த பிறகு வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்லாம் வந்து அந்த ஸ்டாண்ட் அலோனா தனித்தனியா அசெம்பிள் பண்ணி பண்ணவங்கல்ல மார்க்கெட்லாம் போயிருச்சு. ஏன்னா ஓகே. கிட்டத்தட்ட பிரைஸ் டிஃபரன்ஸ் அதே தான் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் குடுக்குறாங்கன்னு. அண்ட் இவங்க மார்க்கெட் கேப்ச்சரும் புடிச்சுட்டாங்க. ஓலா வந்து தீபாவளி டைம்ல அவங்க பெரிய மார்க்கெட் ஷேர் வந்துருச்சு. ஸ்டாக் பிரைஸ் மறுபடியும் இன்கிரீஸ் ஆச்சு. சர்வீஸ் இஷ்யூஸ் இருக்குன்னு நெறைய வந்துட்டே இருந்தாலும், அந்த டைம் சேல்ஸ் புஷ்னால இன்கிரீஸ் ஆச்சு. பட் லாஸ்ட் மந்த் டேட்டா பார்க்கும்போது, பஜாஜ் அண்ட் மத்த கம்பெனிஸ் வந்து தே ஆர் டேக்கிங் த டாப் பொசிஷன். அப்படி பார்க்கும்போது, திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஃபாஸ்ட்லி. ஸோ அதனால கண்டிப்பா. ஈவிய பொறுத்தவரைக்கும் வெறும் ஈவின்னு பார்க்காம, எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டோட நம்பர்ஸ பார்த்துட்டு, சேல்ஸ் நம்பர்ஸ் அதனால தான் பார்க்கணுன்றோம். இது வந்து எவ்ரி மந்த் சேல்ஸ் டேட்டா வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். ஆட்டோமொபைல்ஸ் ஓவரால் கார்ஸ் அண்ட் டூ வீலர். அந்த நம்பர்ஸ பார்க்கணும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போ மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு? வேல்யூவேஷன் அகைன். அது வந்து ஆட்டோமொபைல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கலாம். கண்டிப்பா சார். நம்ம லாஸ்ட் டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓலா வந்து பார்த்தீங்கன்னா, ஈவில இந்த லே ஆஃப்லாம் இருந்துருந்துச்சு. அது இல்லாம நெறைய ஃபால்ட் இருந்ததுனால வந்து அதோட ஷேர்ஸ் வந்து டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ மறுபடியும் இது இப்போ ரெக்கவர் ஆயிடுச்சுங்களா? இல்ல வந்து அதே மாரி தான் இருக்குங்களா? அந்த நம்பர்ஸ் தான் சொல்லும். இப்போ ஓலாவோட நம்பர்ஸ் அவங்க இன்னும் இவ்ளோ சேல்ஸ் இன்கிரீஸ் பண்ண போறோம். இவ்ளோ சென்டர்ஸ், சர்வீஸ் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண போறோம்னு அந்த டைம்லைன் லாஸ்ட் 2 மந்த்ஸா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் மந்தோட சேல்ஸ் டேட்டா பார்க்கும்போது மறுபடியும் ஓலா குறைஞ்சிருக்கு. அத வந்து அவங்க அட்ரஸ் பண்ணா மட்டும் தான் இன்கிரீஸ் ஆகும். அண்ட் இது மட்டும் இந்த கம்பெனி மட்டும் தான் அடி வாங்கியிருக்கா? இல்ல ஏன்னா ஆல்மோஸ்ட் டாப் 2, 3ல இருந்து இப்போ 4த் பொசிஷன் போயிருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த நம்பர்ஸ மறுபடியும் செக் பண்ணிட்டு, அது அந்த சேல்ஸ் அதிகமாச்சுன்னா, சர்வீஸ் இஷ்யூஸும் அட்ரஸ் பண்ணியே ஆவணும். வெறும் சர்வீஸ் இஷ்யூஸ் இருந்ததுன்னா சேல்ஸ் அடி வாங்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் அவங்க சரி பண்ணாங்களான்றது போக போக தான் தெரியும். ஏன்னா நம்ம ஐ திங்க் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் 1 மந்த் முன்னாடி பேசியிருப்போம். ஆமா. பட் இன்னும் அந்த டேட்டா வந்து அவங்க எக்ஸ்பான்ஷன் இருக்கு, இது பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு நெறைய நம்பர்ஸ்ல பேசுறாங்களே தவிர, ஆன் த கிரவுண்ட் வந்து இஷ்யூ ரிசால்வ் ஆச்சான்றது இன்னும் சரியா தெரியல. அந்த பிராண்ட் இமேஜ் வந்து இன்னும் சரியா பண்ணல. அது சரி பண்ணா மட்டும் தான் ஓலா வந்து ரெக்கவர் ஆகலாம். ஸோ அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறலாம். இன்வெஸ்ட்மென்ட் பண்ற ரெடியா இருக்கீங்கனாலும், இந்த நம்பர்ஸ், சர்வீஸ் இஷ்யூஸ் இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். வேற எதுவும் கிடையாது. ஃபியூச்சர்ல வந்து ஏன்னா ஓலா வந்து ஸ்டார்ட் அப் மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஆரம்பிச்ச கம்பெனி. பட் கம்பேரிட்டிவ்லி பஜாஜ், ஹீரோ எல்லாமே அவங்க டிவிஎஸ் அவங்க எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் கேப் இருக்கு. அவங்க எக்ஸிஸ்டிங் சென்டர்ஸ்லாம் இருக்கு. சேல்ஸ் ஆஃபீஸ், சர்வீஸ். அங்கேயே அவங்களால இன்னும் நம்பர்ஸ் இன்கிரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஓலாவால நிக்க முடியுமான்றது பிக் கொஸ்டின் மார்க். அத எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னு போக தான் தெரியும். கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் வந்து கோல்டு இஜிஆர்ன்ற ஒரு விஷயத்த பத்தி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ கோல்டு இஜிஆர்னா என்ன சார் ஆக்சுவலா? கோல்டு எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். இது வந்து எக்ஸிஸ்டிங் மெத்தட விட புதுசா வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் போன பட்ஜெட்ல 23 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது. நீங்க ஆல்ரெடி டிமேட் வச்சிருக்கீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இஜிஆர் வாங்க முடியுமான்றது டிமேட் புரொவைடர் கிட்ட கேட்டா தான் தெரியும். அண்ட் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ நீங்க எக்ஸிஸ்டிங் கோல்டு வந்து எவ்வளோ வச்சிருந்தாலும், அத இஜிஆரா மாத்திக்கலாம். பெரிய அட்வான்டேஜ் வந்து நீங்க கோல்டு வந்து காயின்ஸா வச்சிருக்கீங்க, பார்ஸா வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது பிசிக்கல்ல இருந்து ஆன்லைன்ல மாத்திட்டு, அது யாருக்கு இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்க்கு குடுக்குறீங்க, உங்க பையனுக்கோ இல்லன்னா பொண்ணுக்கோ ஈஸியரா குடுக்கும்போது, அது யார் வாங்குறாங்களோ அந்த காஸ்ட் மட்டும் தான் அவங்களுக்கு போகுமே தவிர, கிஃப்ட் மாரி போயிடும். அந்த கேப்பிட்டல் டாக்ஸ் கெயின் வந்து இதுல கிடையாது. அது ஒரு ஓகே. பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ அதனால எக்ஸிஸ்டிங் கோல்டு, காயின்ஸ் இதெல்லாம் இருக்கிறத மாத்துறது ஒரு நல்ல விஷயம். ஓகே. அண்ட் பை பண்றதுக்கும் நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஒண்ணும் இல்ல. நீங்க எக்ஸிஸ்டிங் கோல்ட் காயின் எப்படி ஆன்லைன்ல கோல்டு இடிஎஃப் வாங்குறீங்களோ, அதே மாதிரி இஜிஆர் வந்து 1 கிராம்ல இருந்து எவ்வளோ வேணா வாங்கலாம். அண்ட் வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து அந்த அந்த பிசிக்கலாவும் மாத்திக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் இஜிஆர் இருக்கு. எனக்கு பிசிக்கலா வேணும்னாலும் மாத்திக்கலாம். இது செபி ரெஜிஸ்டர்ட் வால்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த டிமேட் வச்சிருக்கவங்களே எல்லாருமே இத குடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கா, எந்த டிமேட் புரொவைடர் குடுக்குறான் அப்படின்றத விஷயம்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது பண்ணா நல்லது.
கண்டிப்பா சார். சார் நம்ம வந்து மார்க்கெட்ல நெறைய விஷயங்கள பார்த்துருக்கோம். எவர்கிரீன் செக்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து நெறையவே இருக்கு. ஸோ அதுல ஒண்ணு தான் வந்து கோல்டுங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே ஒரு ஹைப்லயே இருக்கக்கூடிய விஷயமா போயிட்டுருக்கு இப்போ. இப்போ இந்த நியூ இயர்க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ₹340 வந்து ரீசென்ட்டா இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து கரெக்ட்டா இருக்குமா? ஃபியூச்சர் எப்படி பிளான் பண்ணலாம் ஆக்சுவலா கோல்டுல? கோல்டு வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுன்றது ஐ திங்க் பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து போன டிசம்பர்ல வந்து ஒரு டேட்டா சொல்லியிருந்தாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 2600 அவுன்ஸ் கோல்டு 10 கிராம்ஸ் அவுன்ஸ்ல சொல்லுவாங்க கோல்டு. அது வந்து 3000 வரைக்கும் போகும் நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ள அப்படின்றது அவங்களோட ப்ரெடிக்ஷன். வரலாம், போலாம் அப்படின்றது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கலாம். அண்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல முக்கியமா வந்து நம்ம யூசுவலா கல்யாணத்தப்போ, முக்கியமான ஃபங்ஷன்ஸ் அப்போ கோல்டு வாங்கிட்டு தான் இருக்கோம். அத தாண்டி இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வாங்குறீங்கன்னா, உங்க ஓவரால் டோட்டல் அசெட் கிளாஸ்ல கோல்டோட பெர்சன்டேஜ் என்ன? கோல்டு அப்படின்றது. ஒரு 10-15% இருக்கு அப்படின்னா, அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா கோல்டு ஏதோ ஒரு விதத்துல வாங்கிட்டே தான் இருப்போம். கோல்டு வாங்குறது வந்து கோல்டு பீஸ்ல வாங்கலாம், இஜிஆரா வாங்கலாம். இப்போ அந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்பவுமே நீங்க அந்த 10-15% அசெட் அலோகேஷன் பெர்சன்டேஜ்க்குள்ள இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூனா வாங்கலாம். அத தாண்டி ஜுவல்லரியா வாங்குறது வேற. இப்ப சீட்டு போட்டு ஜுவல்லரியா வாங்குறீங்கன்னா, அது வந்து வேற. பட் ஆனா, அது வந்து பெர்சனல் யூஸ்க்காகன்னு வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு போகும்போது, அ இடிஎஃப்பாவோ, இஜிஆராவோ, கோல்டு பீஸாவோ வாங்குனீங்கன்னா, ஓவரால் பட் ஆஸ் சச் பெர்சனல் யூஸ்க்குன்னு வாங்குறது. ஏன்னா, அதுவுமே நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க. அது பிளஸ் ஆ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ற எல்லாம் சேர்ந்து ஒரு 10-15% இருந்தா நல்லது.